அதிமுகவில் பரபரப்பு. எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாகிறதா? 25 அதிமுகவின் எம்எல்ஏக்கள் தற்பொழுது கூண்டோடு தனது ஆதரவாளர்களுடன் சசிகலா ஓபிஎஸ்ஐ சந்திப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் 6 நபர்கள் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று கனத்த குரலுடன் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியின் வீட்டில் சந்தித்துள்ளது. அதாவது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக திடீரென்று அரசியல் புரட்சி ஏற்பட தொடங்கிவிட்டது. அதிமுகவில் தொடர் தோல்வி காரணமாக கட்சியில் சிலர் அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளதாகவும் 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று கூறியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தன்னை எதிர்க்கட்சி தலைவர் லோக்சபா தேர்தலில் வென்று காட்டுகிறேன் என்று நம்பிக்கையாக இருந்தார். பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறி வந்துவிட்டோம், நமக்கு சிறுபான்மையினர் வாக்கு கிடைத்துவிடும், திமுக கூட்டணி உடையும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை வைத்திருந்தார். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. அதிமுக படுதோல்வி அடைந்தது மட்டும்தான் மிச்சம். தொடர்ச்சியாக 10 தோல்வி பழனிசாமி தான் காரணம் என்ற விமர்சனங்களும் எழுதப்பட்டது. பத்திரிகைகள் முழுவதும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி பதவி ஏற்றதிலிருந்து தொடர் தோல்வி என்ற விமர்சனங்களும் ஒரு பக்கம் அதிகரிக்க தொடங்கியது. குறிப்பாக எடப்பாடியுடன் இருக்கும் நிர்வாகிகளே அவரை எதிர்க்க தொடங்கி உள்ளது. எடப்பாடியின் வலதுகை இடதுகை என்று இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என்று தற்பொழுது லிஸ்டுகள் அதிகமாக கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் என்ன செய்வதென்று தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருப்பதாக செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. பிரச்சாரங்களும் பெரிதாக மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. அதிமுக தற்பொழுது கவலைக்கிடமாக இருப்பதாக சசிகலா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். 95% அதிமுகவின் தொண்டர்கள் எனது பக்கம்தான் இருக்கிறார் என்று சசிகலா அவர்கள் கூறியது போது கூட யாரும் நம்பவில்லை. மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகுதான் தெரிய வந்திருக்கிறது. உண்மையான தொண்டர்கள், தீவிர அதிமுகவின் தொண்டர்கள் சசிகலாவின் பின்னால் தான் இருக்கிறார்கள் என்பது தற்பொழுதுதான் தெரிந்திருக்கிறது. என்ன நடந்தாலும் எடப்பாடி இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதாவது பன்னீர்செல்வம் சசிகலா உள்ளே வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடாப்பிடியாக இருந்து வந்த நிலையில் எடப்பாடி இல்லாத அதிமுகவை உருவாக்குவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம் என்று அதிமுகவின் 25 எம்எல்ஏக்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிற்கு அழுத்தத்தை கொடுத்து வருவதாகவும் இதனால் 10 தலைவர்கள் உட்பட அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ்ஐயும் சசிகலாவையும் சந்திக்க உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. கடந்த ஒரு வாரமாக இந்த பிரச்சனை பூகம்பமாக வெடித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது.